கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 26வது அதிகாரம் நம்ம எல்லாம் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளலாம். பிற்பாடு வசனங்களை நாம் வாசிப்போம். ஆண்டவராகிய தேவன் என்னுடைய உள்ளத்துல போட்ட ஒரு தேவ செய்தி உங்களோடு கூட நான் பேச போகிறேன். கடந்த வருஷத்துல உங்களுக்கு எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது எனக்கு தெரியவில்லை. கெத்செமனே தோட்டத்தில் நடந்தது என்ன என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை நாம் பார்த்தோம். அதுவும் முக்கியமாய் பார்க்கும்போது அந்த வேளை, அதாவது அந்த வேளை என்னை விட்டு இந்த வேளை நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி ஆண்டவர் பேசின அந்த வேளை என்று குறிப்பாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். எந்த நாளிலும் ஒவ்வொரு வருடமும் இந்த கெத்செமனே தோட்டத்தின் நிகழ்வுகளை குறித்து நாம் படித்து பார்க்கும்போது, தியானிக்கும் போது ரொம்ப ஆஸ்வதமாக பல காரியங்களையும் பல ரகசியங்களையும் ஆண்டவர் வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. பைபிளை நாம் பார்க்கும்போது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, ஜான் எல்லாருமே, யோவான் எல்லாருமே இந்த கெத்செமனே குறித்தும் திருவிருந்தை குறித்தும் எழுதியிருக்கிறார்கள். சில அற்புதங்கள் மத்தேயு எழுதின அற்புதங்கள் மார்க்கில் இருக்காது, சில அற்புதங்கள் லூக்கால இருக்காது, சில காரியங்கள் யோவான்ல இருக்காது. ஆனால் இந்த சம்பவம், இன்னும் பல சம்பவங்கள் தொடர்ச்சியாக நாம் பார்க்கும்போது இந்த கெத்செமனே குறித்த காரியங்களை மத்தேயும் சொல்கிறார், மார்க்கும் சொல்லுகிறார், லூக்காவும் சொல்லுகிறார், யோவானும் சொல்லுகிறார். இப்படி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறபடினால எல்லா ஆத்தரும் இதை குறித்து எழுதியிருக்கிறார்கள். அதை கொஞ்சம் சொல்லிவிட்டு பிற்பாடு இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் இதே தலைப்பை கொண்டு தான் நான் பேச போகிறேன். கெத்செமனே தோட்டத்தில் நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு வித்தியாசமாக ஒரு 3 நிகழ்வுகள், 3 காரியங்கள் நடந்தது. அருமையானவர்களே, பைபிள்ல மத்தேயு இந்த கெத்செமனே தோட்டத்தை குறித்து பேசும்போது, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் நம்முடைய சித்தத்தின்படி ஆக கடுவது என்று சொல்லி ஜெபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. மார்க் எழுந்த சுவிசேஷத்துல மார்க் அதை எழுதும் போது இந்த பாத்திரம் என்று அவர் சொன்னாலும் கூடுதலாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இந்த வேளை, பிதாவே இந்த வேளை என்னை விட்டு நீங்குமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உங்க சித்தத்தின்படி ஆக கடுவது என்று சொன்னார். அப்போ இந்த பாத்திரம் என்பதும் தேவ சித்தத்தை குறிக்கிறது, இந்த வேளை என்பதும் தேவ சித்தத்தை குறிக்கிறது. அடுத்து நீங்க லூக்கா பிறகு நான் வருகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷத்தை படித்து பார்க்கும்போது இந்த கெத்செமனே தோட்டத்துல ஆண்டவர் எப்படி ஜெபித்தார் என்று யோவான் எழுதவில்லை, ஜெபத்தின் விளைவினால என்ன நடந்தது என்பதை எழுதுகிறார். அதுல நாம் எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபித்து அவர் கடந்து வருகிற சமயத்தில் யாரை தேடுகிறீர்கள் என்று சொல்லி கேட்ட சமயத்தை நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். என்னை தேடுவது உண்டானால் இவர்களை விட்டு விடுங்கள் என்று சொல்லி நான் தான் அது என்று சொல்லும் போது அப்படியே எல்லாம் தொம் என்று விடுகிறார்கள். எல்லாமே அப்படியே அந்த தேவ வல்லமை, அதாவது ஆண்டவர் ஜெபித்த அந்த தேவ வல்லமையை யோவான் எழுதுகிறார். இப்படி ஒவ்வொரு சுவிசேஷத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த கெத்செமனே குறித்த காரியத்தை குறித்து ஒவ்வொரு விதமா எழுதுகிறார்கள். லூக்கா எனக்கு ரொம்ப பிடித்தது இந்த லூக்கான சுவிசேஷம். இந்த லூக்கான சுவிசேஷத்தை பார்க்கும்போது வித்தியாசமாக எழுதுகிறார். இந்த லூக்கா எப்படிப்பட்டவர் என்றால் ஒரு டாக்டர், ஒரு வைத்தியர். டாக்டருடைய மைண்டை நம்ம பார்க்கும்போது சரீரத்தை எப்படி ஆராய்ச்சி பண்றாங்களோ அதே போலவே லூக்கான சுவிசேஷம் மாத்திரம் நீங்க படிச்சு பாருங்க. எத்தனை முறை, ஒரு முறை நீங்க படிச்சிருக்கீங்கன்னு தெரியவில்லை, நீங்க படிச்சு பாருங்க. மற்ற சுவிசேஷத்தை காட்டிலும் லூக்கான சுவிசேஷம் ரொம்ப எலாபரேட்டா, ரொம்ப அதிகமா இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பும் சரி, மரணமும் சரி, மற்ற காரியங்களும் சரி, உயிர்த்தெழுதலும் சரி, ரொம்ப நேர்த்தியாக திட்டமாக விசாரித்து அறிந்து எழுதினார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனா டாக்டரோட மைண்ட் பாருங்க. இப்போ டாக்டர் எப்படி ஆராய்ச்சி பண்றாங்க, அனாட்டமி, பிசியாலஜின்னு சொல்லி பல காரியங்கள் அவங்க ஆராய்ச்சி பண்றாங்களோ அதே போலதான் லூக்காவும் இந்த சுவிசேஷத்தை அவர் எழுதும் போது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அவர் எழுதுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு வசனத்தை படிங்க. லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் உங்களுக்கு அதை நான் காட்டுறேன் பாருங்க. 3ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீ அறிய வேண்டும் என்று அவைகள் ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்ட
திட்டமாய் விசாரித்தறிந்து அவர் எழுதுறாராம். அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டமாய் விசாரிக்கிறார். இவங்கெல்லாம் பொதுவாக சில காரியங்கள் எழுதினாலும், மத்தேயு, மார்க்கு, யோவான் இவங்கெல்லாம் பொதுவாக எழுதினாலும், லூக்கா மாத்திரம் இந்த கெத்செமனே தோட்டத்தை குறித்து உன்னிப்பாய் கவனித்து பார்த்து அங்க இருக்கிற ஸ்பாட்லே சென்று அங்க இருக்கிற மக்களை விசாரித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபித்தார் என்று சொல்லி அப்படி விசாரிக்கும் போது அவருக்கு ஒரு தகவல் கிடைக்கிறது, அவருக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் இன்சைட்ஸ் கிடைக்கிறது, உண்மையில் நடந்த சம்பவம் கிடைக்கிறது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஜெபிக்க பரலோகத்திலிருந்து தூதன் இறங்கி வந்து ஆண்டவரை பலப்படுத்தினான் என்பதை அவர் எழுதுகிறார். ஊக்கமாய் ஆண்டவர் ஜெபித்தார், அதிக ஊக்கத்தோடு வியாகுலத்தோடு கூட ஜெபித்தார் என்பதை எழுதுகிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய வேர்வை ரத்தமாய் கன்வெர்ட் ஆகி ரத்தமாய் மாறி அந்த ரத்தம் முதல் முறையாய் சிலுவைக்கு முன்பாக பூமியிலே சிந்தப்பட்டது என்பதை எழுதுகிறார். ஹல்லேலூயா! இத்தனை அழகாக நேர்த்தியாக எழுதப்பட்ட அந்த புத்தகம் தான் லூக்கா சுவிசேஷ புத்தகம். ஒட்டுமொத்தமா இந்த 4 காரியங்களையும், இந்த 4 சுவிசேஷத்தின் இருக்க அந்த சுருக்கத்தை நாம் பார்க்கும்போது ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் என்னெல்லாம் நடத்தினார், எப்படியெல்லாம் இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். 3 விஷயங்களை நான் சொல்லுகிறேன். முதலாவது நாம் பார்க்கும்போது, முதலாவது இயேசுவின் ஜெப வாழ்க்கை, அதுவும் the climax of prayer life of Jesus. இயேசுவினுடைய அந்த கிளைமாக்ஸ் ஜெபம், அதாவது உச்சகட்டம். பைபிள்ல கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபித்த அந்த ஜெபம் தான் உச்சகட்டத்தின் இயேசுவினுடைய ஜெப வாழ்க்கை குறித்து வேதம் சொல்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ஜெப ஜீவியம் இருக்க வேண்டும். ஜெப ஜீவியம் இல்லாவிட்டால் அவன் தேவ பிள்ளை என்பதை நாம் அங்கீகரிக்க முடியாது. ஒரு தேவ பிள்ளை என்றால் அவங்களை ரெகக்னைஸ் பண்றது எது என்றால் ஜெபம் மாத்திரமே. ஹல்லேலூயா! ஜெபமே ஜெயம் என்பதற்கு இயேசுவே ஒரு முன்மாதிரியா இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஜெபமே ஜெயம் என்பதற்கு அவரை தவிர இந்த முன்மாதிரி இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அருமையான தேவ பிள்ளைகளை, ஊழியத்திற்கு முன் 40 நாட்கள் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்தார். ஊழியத்திற்கு பின் அதிகாலையில் இருட்டோடு ஆண்டவர் எழுந்து ஜெபித்தார். வேதம் சொல்லுகிறது, சீஷர்களை 12 பேரை தேர்ந்தெடுத்ததற்கு முன்பாக வேதம் சொல்லுகிறது, ஒரு முழு இரவு ஜெபித்த பிற்பாடு அதிகாலையில் எழுந்து 12 பேரை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். அற்புதத்துக்கு முன் ஜெபம், அற்புதத்துக்கு பின் ஜெபம், இன்னமா சிலுவையில ஜெபம், பரமேறி உயிர்த்தெழுந்து பரமேறி அங்கே பலது பாசத்தில் இப்பொழுதும் நமக்காய் ஆண்டவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா! அவரை போல ஜெப வீரர் யாரும் இந்த உலகத்தில் கிடையாது. ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும், அவர் பிறப்பிலிருந்து கடைசி வரைக்கும் ஹல்லேலூயா, ஊழியம் தொடங்குவதற்கு முன்பாக ஜெபம். அப்படியே நாம் பேசிக்கொண்டே போகலாம். இயேசுவுடைய ஜெப வாழ்க்கை குறித்து நாம் பார்க்கும்போது அத்தனை நேர்த்தியாய் ஆண்டவராகிய தேவன் ஜெபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சில இன்ஸ்பிரேஷன் நமக்கு இருக்கலாம், சில ரோல் மாடல் நமக்கு இருக்கலாம், சில நமக்கு ஒரு ஜெப வீரராக நமக்கு முன்மாதிரியா இருக்கலாம். ஆனால் அல்டிமேட்டாக மிக உயர்ந்த அளவில், அதாவது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கிறதான ஒரு முன்மாதிரி, ஒரு உதாரணம் யார் என்றால் நம்முடைய இயேசு சாமி மாத்திரமே. அவர் மாத்திரமே. அவரை தவிர வேற யாரும் ஜெப வாழ்க்கை முன்மாதிரி கிடையாது. அத்தனை பிஸியஸ்ட் பர்சன் இந்த உலகத்துல ஒருத்தர் இருந்தார்னா இயேசுவே தான். ஹல்லேலூயா! ஊழியக்காரன் கூட ஒரு சில நேரத்தில் பிஸியா இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் ரொம்ப பிஸியா இருந்த ஒரு மனுஷர் யாருன்னா இந்த உலகத்துல வந்த மனுஷ உருவமாய் வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் பிஸியா இருந்தார். அவ்வளவு பிஸியா இருந்தோம். வேதம் சொல்லுகிறது, பிதாவாகிய தேவனுக்கென்று தனிமையா இடம் கொடுத்து, நேரத்தை கொடுத்து, அதிகாலையில் இருட்டோடு கூட எழுந்து ஆண்டு சமூகத்தில் அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். அருமையான தேவ பிள்ளைகள், அதனால தான் கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் 3 சீஷர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களை 9 பேரை கொஞ்சம் தூரம் வைத்து விட்டு 3 பேரை ஆண்டவர் அழைத்து கொண்டு போய் நான் கல்லறி தூரம் ஆண்டவர் போறார். அதாவது பர்சனல் பிரேயர்ல, அவர் பர்சனல் பிரேயர்ல வந்து 3 பேரை கூட்டின்னு போறார். அப்போ 3 பேரை கூட்டின்னு போயிட்டு நீங்க இங்கே இருங்க, என்னோடு கூட விழித்திருங்க என்று சொல்லி அந்த ஜெபத்திற்காக மோட்டிவேட் பண்றார். ஹல்லேலூயா! ஜெபிங்க, என்னோட கூட விழித்துருங்க, நான் போய் அங்க ஜெபிக்கிறேன், எனக்கு மரணம் பயம் வந்திருக்கிறது, எனக்கு வியாகுலம் வந்திருக்கிறது, என் ஆத்மா வியாகுலப்படுகிறது, எனக்கு மரணம் பயம் வந்திருக்கிறது என்று சொல்லி. ஏன்னா அவர் மனுஷகுமாரனா இருந்தார். ஏசாமி மனுஷனுக்குமாரனா இருந்தார். அப்ப மனுஷகுமாரனா இருந்தபடினால அவருக்குள்ள, ஏன்னா மனுஷன் 100% அவர் மேன், 100% காட். தெய்வீகம் வெளிப்பட்டது, மனுஷீகமும் இருந்தது. சோ அதனால மனுஷீகம் இருந்ததுனால அவருக்குள்ள அந்த வியாகுலம், அந்த மரண பயம், பிதாவை விட்டு பிரிந்து விடுமோ என்ற அந்த தேவ பிரசனத்தை எடுக்கிற அந்த பயம், இப்படியெல்லாம் அவருக்குள்ள வந்த சமயத்துல வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சீஷர்களை வேண்டினார்.
ரிக்வெஸ்ட் பண்ணார், என்னோடு கூட பேதுருவே 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? ஹல்லேலூயா. அருமையான பெற்றோர்களே, அருமையான வாலிப பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில ஜெபத்தை ஊக்கப்படுத்துங்கள். பிள்ளைகளை நீங்கள் தான் ஊக்கப்படுத்த வேண்டும். பிள்ளைகளை நீங்க தான் மோட்டிவேட் பண்ண வேண்டும். நீங்களே தவிர ஒவ்வொரு ஃபேமிலியில இருக்கிற ஒவ்வொரு ஹெட் ஒரு பாஸ்டர் மாதிரி. ஹல்லேலூயா. நீங்க தான் உங்க பிள்ளைகளை மோட்டிவேட் பண்ணணும். ஒருவேளை அவங்க தூங்கலாம். பேதுருவும் யோவானும் யாக்கோபும் தூங்கினார்கள். நித்திர மயக்கம் இருந்தது. ஆண்டவர் மீண்டும் மீண்டும் போய், பேதுருவே ஏன் நித்திரை செய்கிறா? 1 மணி நேரம் என் கூட விழித்திருக்க கூடாது என்று சொல்லி அந்த ஜெபத்திற்கான மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தார். ஆண்டவர் ஊக்கப்படுத்திட்டே இருந்தாரு. உங்கள் வாழ்க்கையில கூட நான் சொல்லுகிறேன், பெற்றோராகிய நமக்கு ஒரு கடமை உண்டு. நம்முடைய பிள்ளைகளை ஜெபத்துல மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படிக்கணும்னு நீங்க மோட்டிவேட் பண்றீங்களே, ஜெபிக்கணும்னு மோட்டிவேட் பண்ண வேண்டும். ஆமென். படிப்பு ரொம்ப முக்கியம், நான் இல்லை என்று சொல்லவில்லை. அதற்கு முன்பாக ஜெபிக்க வேண்டும், பைபிளை படிக்க வேண்டும், ஆவிக்குரிய ஜீவத்துல உற்சாகமா இருக்க வேண்டும் என்று சொல்லி எப்பொழுதும் பிள்ளைகளை ஊக்கப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். சில டைம்ல அவங்க ஜெபிக்க முடியாமல் போய்விடலாம். சோர்வுகளும் வேதனைகளும் இருக்கலாம். ஆனாலும் கண்டினியூவா நம்முடைய கடமை ஏசாமி அவங்களை மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தார். ஹல்லேலூயா. பைபிளை பார்க்கும்போது ஏசாமி விசுவாசத்தை குறித்தும் ஜெபத்தை குறித்தும் அவர்களுக்கு போதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஜெபத்தை குறித்து போதித்தார், விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் போதித்தார். அதே போலவே 2 விஷயத்தை நம்ம எப்பவுமே கண்டினியூவா நம்முடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் நம்ம ஜெபத்தை குறித்தும் விசுவாசத்தை குறித்தும் போதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏசாமியுடைய ஜெபத்தை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, அவருடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஒரு ஜெபமா இருந்ததா? அர்ப்பணிப்பு ஜெபம். அர்ப்பணிப்பு ஜெபம். தன்னையே தத்தம் செய்தார், தன்னையே ஒப்பு கொடுத்தார், தன்னையே அர்ப்பணித்தார். ஆண்டவரே, இது என்னுடைய சித்தம் அல்ல, உங்க சித்தம். அதுதான் அர்ப்பணிப்பு. ஒப்பு கொடுத்தல் சொல்றீங்களா? அர்ப்பணிப்பு, ஒப்பு கொடுத்தல் எல்லாம் ஒண்ணுதான். அப்ப அவருடைய ஜெபம் எப்படி இருந்ததுன்னா, என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, உங்க சித்தம் ஆக கடவுது. அன்யூசுவல் பிரேயர். ஒரு வித்தியாசமா அவர் ஜெபித்தார். ஒரு பாரம்பரியமா அவர் ஜெபிக்கவில்லை. அவருடைய ஜெபம் எல்லாம் வித்தியாசமா இருந்தது. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரியா இருக்கிறார் என்று நான் சொன்னேன். ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபமா இருந்தது. அது மாத்திரமல்ல, அவருடைய ஜெபம் அதிக ஊக்கத்தோடு ஜெபித்தார். அதிக ஊக்கமா, earnest prayer, ரொம்ப உற்சாகத்தோடு கூட ஜெபித்தார். ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஒரு 10 நிமிஷம் ஜெபித்தாலும், half an hour ஜெபித்தாலும், 1 மணி நேரம் ஜெபித்தாலும் ஊக்கமாய் ஜெபிக்க கடவோம். ஹல்லேலூயா. ஊக்கமாய் ஜெபிங்க, உற்சாகமாய் ஜெபிங்க. எந்த சிந்தனை சிதறாமல் நம்முடைய கண்களுக்கு முன்பாக சிலுவை நோக்கி பார்த்து ஊக்கமா நீங்க ஜெபிங்க. அந்த 1 மணி நேரம் நீங்க ஊக்கமாய் ஜெபிச்சுனா அதற்குரிய பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ஜெபம் அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுங்க விழிப்பான ஜெபம். ஆண்டவர் விழித்திருந்து ஜெபிங்கள், வாட்ச் அண்ட் ப்ரே என்று சொன்னார். விழித்திருந்து ஜெபிங்கள். ஏன்னா விழிப்பான ஜெபம் நமக்கு தேவை. சத்துரு யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால யாரை விழுங்கலாமோ, எந்த குடும்பத்தை கெடுக்கலாம், எந்த குடும்பத்துல பிரச்சனை கொண்டு வரலாம் பிசாசு சுற்றி கொண்டிருக்கிறான். ஆனால் ஜாக்கிரதையாக விழிப்பான ஒரு ஜெபத்தை நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். விழித்திருந்து, ஆமென், ஆவிலிருந்து இப்படிப்பட்ட ஜெபிக்கிற நம்ம ஏசாமி ஜெபத்தை நாம் கற்றுக்கொண்டு நாம் ஜெபிக்கும் போது கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஆமென். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா எபிரேயர் நிருபத்தை, அதாவது ஏசாமி இந்த உலகத்துல கடந்து அவர் பரலோகத்துக்கு போன பிற்பாடு எபிரேயர் ஆசிரியர் எழுதுகிறார். அவர் எழுதும் போது தொலைநோக்கு பார்வையோடு கூட கெத்செமனே குறித்து அவர் யார் என்று தெரியாது. சிலர் பவுல் என்று சொல்றாங்க, ஒருவேளை இருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படி எபிரேயருடைய ஆசிரியர் அந்த கெத்செமனே தோட்டத்தை குறித்து அவர் தியானிக்கிற சமயத்தில் சொல்லுகிறார், மாம்சத்தில் இருந்த நாட்களிலே, இயேசு மாம்சத்தில் இருந்த நாட்களிலே கண்ணீரோடும் பலத்த சத்தத்தோடு ஜெபித்தார் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. கண்ணீரோடு ஜெபித்தாராம், பலத்த சத்தத்தோடு ஜெபித்தாராம். சில டைம்ல நம்முடைய வாழ்க்கையில கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த சமயத்துல உங்கள் கண்ணீரை ஆண்டவர் சமூகத்தில் கொட்டி விடுங்கள், உங்கள் இதயத்தை ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றி விடுங்கள். அப்படி நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிற சமயத்துல ஆண்டவர் உங்கள் கண்ணீரை பார்க்கிற தேவனாய், உங்களுடைய ஜெபத்தை கேட்கிற தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆமென். பலத்த சத்தம். சில டைம்ல சைலண்டா பிரேயர் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். எப்போ நான் மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாம சைலண்டா ஜெபிக்கிற ஒரு நேரம் இருக்கும் நம்ம வாழ்க்கையில. ஆனா அதே நேரத்துல எப்பவுமே சைலண்டா ஜெபிக்க கூடாது, சத்தமாய் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் உங்களை என்கரேஜ் பண்றேன், சின்ன பிள்ளைங்க பெரியவங்க வரைக்கும் ஜெபிக்கும் போது சத்தமா ஜெபிங்க. ஹல்லேலூயா. பப்ளிக்கா, முக்கியமா பப்ளிக்கா பிரேயர் பண்ணும்போது, எங்க நீங்க ஜெபிச்சாலும், ஹாஸ்பிட்டலில் ஜெபிக்கலாம், குடும்பத்தில் ஜெபிக்கலாம், வெளியில திடீர்னு யாரும் உங்களை கூப்பிட்டு ஜெபிங்கன்னு சொல்றாங்க. அப்போ உங்களுக்கே உங்க ஜெபம் கேட்காத இருக்குது. நீங்க ஜெபிக்கிறது உங்களுக்கே கேட்க மாட்டேங்குது.
மற்றவங்களை எங்கிருந்து கேட்கும். அதனால ஊக்கமாய் சத்தமாய், ஏன்னு சமயம் வந்து பலத்த சத்தத்தோடு செபித்தார், கண்ணீரோடு செபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு செபித்தார். அல்லேலூயா. அவருடைய ஜெபம் அப்படிப்பட்டதான் இருந்தது. ஊக்கமான ஜெபம், அர்ப்பணிப்பின் ஜெபம், தேவ சித்தத்தை ஒப்பு கொடுத்து செபிக்கிறார், விடிப்பாய் செபிக்கிறார், என்னமாய் பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு செபிக்கிறார். ஆமென். இன்றைக்கு இந்த பொல்லாத உலகத்தில் வாழ்கிற நமக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பெரிய பாடம் இந்த கெத்செமனே தோட்டத்துல. முதலாவது ஏசாமியுடைய ஜெப வாழ்க்கை. அல்லேலூயா. கிளைமாக்ஸ், அந்த உச்சகட்டம். ஆண்டவருடைய ஜெபம் பாத்தீங்கன்னா வரிசையா அப்படி ஜெபித்து கொண்டே வராரு. லாசருவை கல்லறையில இந்த எழுப்பத்துக்கு முன்னாடி கூட ஜெபித்தார். லாசருவே நீ வெளியே வா என்பதற்கு முன்பாக ஜெபித்தார். ஜெபித்து விட்ட பிற்பாடு தான் லாசருவை கர்த்தர் எழுப்புகிறார். அப்போ ஒரு பெரிய அற்புதம் செய்வதற்கு முன்பாக கூட ஆண்டவர் வந்து ஜெபிக்கிறார். அவருக்கு அந்த ஜெபம் அத்தியாவசியம், ரொம்ப எசென்ஷியல், அத்தியாவசியமா இருக்கிறது என்பதை ஆண்டவர் உணர்ந்தார். ஜெபம் இல்லாமல் நான் மூவ் பண்ண முடியாது, ஜெபம் இல்லாமல் ஒரு இன்ச் என்னால நகர முடியாது, ஜெபம் இல்லாமல் என் குடும்பம் தழைக்க முடியாது, ஜெபம் இல்லாமல் என் வாழ்க்கையில ஏதோ நான் முன்னேற்றம் அடைய முடியாது என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார். இந்த சாயங்கால வேளையில கெத்செமனே தியானிக்கிற உங்கள் வாழ்க்கையில நான் சொல்லுகிறேன், ஜெபம் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. அல்லேலூயா. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவராகிய தேவன் ஜெபத்தை நம்ம கற்றுக் கொடுத்தார். ஆமென். இரண்டாவது, இந்த கெத்செமனே தோட்டத்தில் என்ன நடந்தா, பிட்ரையல், காட்டி கொடுக்கப்படுதல். அருமையானவர்களே, இப்போ இந்த காட்டி கொடுக்கப்படுதல் என்பதை குறித்து சில வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பேச போகிறேன். அதாவது இந்த காட்டி கொடுக்கப்படுதல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வேதம் இது மறக்கவே இல்லை, வேதம் மறக்கவே இல்லை. வேதத்துல அடிக்கடி இதை பற்றி எழுதியிருக்கிறதை நாம் நெடுகவே பைபிள்ல நாம படிக்கிறோம். அதாவது இப்போ பாருங்க, ஏசாமியுடைய சீஷர்களை குறித்து நாம் படிக்கிறோம். ஆண்டவர் வரிசையாக 12 சீஷருடைய பெயரை சொல்லிக் கொண்டே வருகிறார். அதாவது பைபிள்ல மத்தேயு ஆனாலும் சரி, லூக்கா ஆனாலும் சரி எழுதும் போது எழுதி கொண்டே வருகிறார். இது போல மத்தேயு, சீமோன், பேதுரு, இந்த மாதிரி பர்தலோமேயு, நாத்தான்வேல், இப்படி எல்லாம் வரிசையா, பிலிப்பு, எல்லாம் வரிசையா பேர் எழுதுனா, யூதாஸ் வரும்போது மாத்திரம் காட்டி கொடுத்த யூதாஸ். அப்ப பாருங்க, வேதம் மறக்கவில்லை. இதே பவுல் கூட திருவிருந்தை பற்றி அவர் பேசும்போது, காட்டி கொடுக்க ராத்திரில ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார், காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரில. அப்ப அந்த காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரி பவுலால மறக்க முடியவில்லை. பவுல் ஏசாமி இருந்த இடத்துல, ஏசாமி வாழ்ந்த சமயத்துல பவுல் இல்லை அந்த இடத்துல. ஆனால் ஆண்டவர் பவுலுக்கு ஒரு பெரிய வெளிப்பாடை கொடுத்தார். அந்த அப்பம் பிட்கிறதையும் திராட்சரசம் கொடுக்கிறதையும் பவுலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அப்ப வெளிப்படுத்தும் போது அவர் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா, அந்த 23 அவர் எழுதுகிறார், காட்டி கொடுக்க ஆண்டவர் ஆத்துறல. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, வேதம் மறக்கவில்லை. அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது கடைசி காலத்துக்கு, எண்ட் டைம்ஸ் என்று சொல்லுகிறோமே, அந்த கடைசி காலத்தை குறித்து மத்தேயு 24:10 வாசித்து பாருங்கள். கடைசி காலத்தில் ஒரு அடையாளம் நடக்கும். ஒருவர் காட்டி கொடுப்பார்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளை காட்டி கொடுப்பார்கள், பிள்ளைகள் பெற்றோர்களை காட்டி கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட கொடூரமான காலம் வரும் என்பதை குறித்து காட்டி கொடுக்கப்படுதலை வேதம் திரும்ப 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 பேசுகிறது. வேதம் காட்டி கொடுப்பதை மறப்பதே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். யூதாஸ் நமக்கு எல்லாரும் தெரியும், யூதாஸ் ஸ்காரியோத் அப்படின்னுவாங்க. ஜூடா, ஏன்னா ஜூடான்றது இன்னொரு பேரும் இருக்கு, சரிங்களா? அதனால யூதாஸ் ஸ்காரியோத் அப்படின்னுவாங்க. பாருங்க, பைபிளை சொல்லுகிறது, இந்த யூதாஸ் ஸ்காரியோத் அவன் வந்து ஆண்டவர் வந்து அவனுக்கு வந்து பைபிள்ல 3 வருஷம் பைபிள் காலேஜ் படிச்சான். யாரு கூட? ஏசாமி கூட. ஏசாமி கூட 3 வருஷம் பைபிள் காலேஜ்ல தரவாக படித்தவன், ஆண்டவரோடு கூட சாப்பிட்டவன், ஆண்டவரை நன்றாக அறிந்தவன். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு கூட நடந்தவன். ஆமென். ஆண்டவர் கையில் இருந்து அப்பத்தை வாங்கி சாப்பிட்டவன். ஆனால் காட்டி கொடுத்து விட்டான். ஹல்லேலூயா. பிட்ரையல், காட்டி கொடுத்து விட்டான். அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த காட்டி கொடுக்கப்படுதல் என்று பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி பணம் இருக்கிறது, மறந்து போக கூடாது. ஹல்லேலூயா. அதாவது 30 வெள்ளி காசு, 30 வெள்ளி காசு, 30 வெள்ளி காசுக்கு அவன் காட்டி கொடுத்தான். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துல சம்டைம்ஸ் வந்து காட்டி கொடுக்கிறவங்க யாரோ அந்நியர்கள் கிடையாது. யாரோ அந்நியர்கள் வந்து நம்ம காட்டி கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப க்ளோஸ் ஆக்குறவங்க தான் காட்டி கொடுப்பாங்க. அல்லேலூயா. ரொம்ப க்ளோஸ் ஆக்குறவங்க. பாருங்க, பைபிள்ல சொல்லுது 12 சீஷர்ல 11 பேரும் கலிலேயால இருந்து வந்தவர்கள், ஆண்டவருக்கு தூரமா இருந்தவர்கள் 11 பேரும். ஆனா யூதயா நாட்டில இருந்து வந்தவன் தானே இந்த யூதாஸ். பாருங்க, கூட ரொம்ப நெருக்கமாய், ஏசாமி கூட நெருக்கமா இருந்தவன். ஆமென். இந்த
காட்டி கொடுக்கப்படுதல் என்பது எங்கேயோ ஒரு தூரத்துல இருந்து வந்து யாரோ நம்ம காட்டி கொடுக்க போறது இல்ல, நம்ம கூடவே இருந்து கொண்டு நம்மளை காட்டி கொடுத்துருவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த யூதாஸ் கூட வந்து கூடவே இருந்தான். அவன் என்ன நினைச்சானோ தெரியல. அந்த பாருங்க, அந்த அந்த காட்டி கொடுக்கிறது பின்னாடி பணம் இருக்கிறது, அதை மறந்து போக கூடாது. ஹல்லேலூயா. the money is a big role in the life. நம்ம வாழ்க்கையில வந்து பணம் வந்து பெரிய ரோல். அதை வந்து சரியான விதத்துல நம்ம படிச்சோம்னா சரியான விதத்துல நம்ம நடத்தப்படுவோம். ராங்கா நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ராங்கா போயிடுவோம். ஹல்லேலூயா. நமக்கு பணம் தேவை. நான் அடிக்கடி சொல்வேன், செழிப்பு ஆண்டவர் கொடுக்கிறார், செழிப்பை பத்தி நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். ஆனா ரொம்ப முக்கியம் தான். இங்க ஆண்டவர் கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு பணத்தை தாரும், நிறைய தாரும், என் பிள்ளைகள் படிக்க வைக்கிறது, என் பிள்ளைகள் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு, என் பிள்ளைகள் நடத்துவதற்கு எல்லாம் என் பணம் தேவை. ஆனா என் வாழ்க்கையில பணத்தின் மேல் பற்று வந்து விடக்கூடாது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். காரணம், காட்டு கொடுக்கிறதுக்கு பின்னாடி அந்த 30 வெள்ளி காசு பணம் இருந்தது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவர் உங்களை புகழ்கிறார்கள் என்றால் அதுக்கு பின்னாடி பணம் உண்டு. ஒருவர் உங்களை அற்பமா எண்ணுகிறார்கள் என்றால் அதுக்கு பின்னாடி பணம் உண்டு. ஒருவர் உங்களை காட்டி கொடுக்கிறார்கள் என்றால் அதுக்கு பின்னாடி பணம் உண்டு. எல்லாத்துக்கும் மோட்டிவேஷன் பணம். மேனேஜர், ஒரு பேங்க் மேனேஜர் ஒரு 10 நிமிஷம் முடிச்சிடுவேன். பேங்க் மேனேஜர் வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அவர் மேனேஜரா. ஆனா அவர் கையில தான் அங்க போடுற பணம், பிக்ஸட் டெபாசிட், டேர்ம் இன்சூரன்ஸ், என்னென்ன இன்சூரன்ஸ்க்கு இது, என்னென்ன பணம்க்கு, சேவிங், அது இது, கரண்ட் அக்கௌண்ட், எந்த அக்கௌண்ட், எல்லாமே மேனேஜர் தான் பொறுப்பு. ஆனா அந்த மேனேஜர் இந்த பணம் எல்லாம் என்னுடையது என்று அவர் சொல்வாரானால் அவரை டெர்மினேட் பண்ணிடுவாங்க, அவரை வந்து தூக்கிடுவாங்க. அவரை அந்த இந்த பேங்க்ல இருக்கிற பணம் எல்லாம் எந்த அப்படி சொன்னார்னா அவ்வளவுதான், அவர் வேலை காலி. அந்த மாதிரி தான் ஆண்டவர் இந்த பூமியில ஒரு ஸ்டிவார்ஷிப் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், உக்னாதரவும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்முடைய கையில பணம் கொடுத்தாலும் ஆண்டவரே இது எனக்குரியது அல்ல. ஹல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்காக, ஆமென், குடும்பத்திற்காக, ஏழைகளுக்காக, தேவை உள்ள மக்களுக்காக. ஆண்டவரே எத்தனையோ பேர் நம்முடைய கண்கள் முன்பாக தேவையோடு இருப்பாங்க, நம்ம பைபாஸ் பண்ண போக கூடாது. அதுக்காகத்தான் ஆண்டவர் நமக்கு அந்த வசதிகளை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? அருமையான தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் வசதி வாய்ப்புகளை கொடுப்பதற்கு எதற்காக என்றால் மற்றவர்களுடைய தரத்தை உயர்த்துவதற்காக தான் தேவன் நமக்கு கொடுக்கிறார். தானியேல் அதற்கு ஒரு பெரிய உதாரணம். அவன் தானியேல் உயர்த்தப்பட்ட பிற்பாடு தன்னுடைய 3 நண்பர்களை மறக்காமல் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பதை உயர்த்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் கட்டாயம் உங்களை உயர்த்துவார். ஆமென். உங்களை ஆசீர்வதிப்பார். ஏராளமான பணத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆனால் ஆண்டவர்கிட்ட ஒண்ணு கேளுங்க, ஆண்டவரே எனக்கு நிறைய ஆசீர்வாதங்களை தாங்க, ஆனாலும் என் எண்ணமும் என் இதயமும் என் கண்களும் ஒரு நாள் அந்த பண ஆசை பின்னாடி போய்விடக் கூடாது சுவாமி. அதை ஆண்டவரே உங்க நாம மகிமைக்காய் பயன்படுத்தணும், ஏழை எளிய மக்களுக்காக பயன்படுத்தணும், தேவை உள்ளவர்களுக்காக கொடுக்கணும். ஆண்டவரே நல்ல வழியில் அதை செலவு செய்யணும். அப்படி நீங்கள் இருக்கும்போது அருமையான தேவ பிள்ளைகள், இந்த யூதாஸ் கூட அப்படி அவன் யோசித்து தான் இருந்திருப்பானால் அவன் வந்து பாருங்க பணப்பையை வைத்திருந்தான். பைபிளை சொல்லுது. ஆண்டவர் அவனுக்கு ஒரு பதவி கொடுத்திருந்தார், ட்ரெஷரர், ஒரு பதவி கொடுத்திருந்தார். அந்த பதவியை பார்க்கும்போது அவன் நிறைய பணத்தை பார்த்திருக்கலாம். ஏசாமி ஊழியத்துல பணம் இருந்துச்சுன்னா இருந்துச்சு. அதுக்கு எவிடன்ஸ் இது பாருங்க. எல்லாம் திருப்புங்க. லூக்கான சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் படிக்கிறேன், கவனிங்க. லூக்கா 8:3. ஏரோதின் காரியக்காரனான கூசானின் மனைவி ஆகிய யோவானாலும் சூசானாலும் தங்கள் ஆஸ்திகளால், அண்டர்லைன் பண்ணுங்க, தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவரோடு கூட இருந்தார்கள். ஹல்லேலூயா. அப்போ பைபிள் சொல்லுது, பணம் இதெல்லாம் யார்கிட்ட போச்சுன்னா இந்த ஆஸ்திகளால் ஊழியம் செய்து கொண்டு வந்த இந்த பெண்கள் கொடுத்த அனைத்து பணத்தையும் ஏசாமி தன்னுடைய கையில வைத்துக் கொள்ளாமல் யார்கிட்ட அது கொடுத்தார் பொறுப்பை? யூதாஸ் கிட்ட கொடுத்தார். அப்ப யூதாஸ் பணத்தை பார்த்திருப்பானா இல்லையா? சொல்லுங்க. பார்த்திருப்பான். அவனுக்கு வந்து பணத்தை அந்த டைம்ல எல்லாம் அவனுக்கு ஆசை வந்திருக்காது. ஆனா திடீரென்று சாத்தான் அவனுக்குள்ள புகுந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஆசை இச்சை வந்துட்டு சமயத்துல தான் அவன் அப்படியே விழுந்து போயிட்டான். அருமையான தேவ பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது அவன் எப்படி காட்டி கொடுத்தான் என்றால் முத்தத்தினாலே காட்டி கொடுத்தான். அப்போ பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ போயிட்டு கட்டி அணைச்சு முத்தமிடும் போது ஆண்டவர் வந்து காட்டி கொடுப்பான்னு தெரிஞ்ச ஆண்டவருக்கு தெரிஞ்சோம். அவர் வாயில ஒரு வார்த்தை வந்துச்சு பாருங்க, அந்த மாதிரி வார்த்தை யாருக்குமே வராது. சிநேகிதனே என்றார். அல்லேலூயா. சிநேகிதனே, முத்தத்தினாலா நீ காட்டி கொடுக்கிறாய்,
யார் சொல்ல முடியுங்க? பாருங்க, ஆண்டவர் வந்து அந்த அன்பு அதை ஏத்துக்கிறார், அந்த முத்தத்தை ஏத்துக்கிறார். அந்த முத்தத்தின் பின்னாடி கூட பணம் தானே இருந்துச்சு. முத்தம் என்பது ரெஸ்பெக்டுக்கும் அன்புக்கும் அடையாளம். ஹல்லேலூயா. தி ரெஸ்பெக்ட் அண்ட் லவ், அதுக்கு அடையாளம் தான். அப்ப அந்த அடையாளத்தையே அவன் தப்பா யூஸ் பண்றான். போயிட்டு ஏசாமிக்கு போய் அந்த முத்தத்தை கொடுத்து காட்டி கொடுத்தான். இவர் தான் பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி உடனே பிடிச்சுன்னு போடுறான். இப்படி இந்த யூதாஸ் கூடவே இருந்து காட்டி கொடுத்து விட்டான். அருமையானவர்களே, இந்த உலகத்துல காட்டி கொடுக்கப்படுதல் நடக்கும். கடைசியா சொல்லி நான் முடிக்கிறேன். கடைசியாக ஒரு வன்முறை நடந்தது. கெத்செமனே தோட்டத்துல ஒரு வன்முறை நடந்தது. ஏசாமிக்கு வன்முறை பிடிக்காது. ஏசாமி இந்த உலகத்தை எப்படி பிடித்தார் சொல்லுங்க? அன்பினால பிடித்தார். இந்த உலகம், முழு உலகத்தை அவர் பிடித்தார். அதைத்தான் மகாத்மா காந்தி அடிகள் அவர் ஃபாலோ பண்ணினார். ஏசாமியை ஃபாலோ பண்ணினார். அவர் அகிம்சை கொள்கை எங்கிருந்து கத்துக்கினாருங்க? காந்திக்கு எப்படி தெரியும்? காந்திஜிக்கு எப்படி தெரியும் அது அகிம்சை கொள்கை என்பது? அமைதியாக பைபிளை படிச்சுதான் அமைதியாக காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று ஏசாமியிடம் கற்றுக்கொண்டுதான் அந்த அகிம்சை கொள்கையை பின்பற்றி இந்த இந்திய தேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ ஏசாமி வன்முறை அவர் கையில் எடுக்கவில்லை. ஆனா அங்க ஒரு வன்முறை நடந்தது. அந்த வன்முறையாளர் யார் என்றால் நம்ம பேதுரு. அல்லேலூயா. அவர் தான் வன்முறையாளர். அங்க ஏற்கனவே ஒரு தீவிரவாதி இருந்தான், அவனே அமைதியாகிறான். 12 சீஷர்ல நீங்க படிச்சு பாருங்க. 12 சீஷர்ல ஒருத்தர் தீவிரவாதிகளெல்லாம் விட்டு வந்துட்டான். அவனே கத்தி எடுக்கலாம். ஆனா இவர் பேதுருக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தி. கத்தி எடுத்து தலையை டார்கெட் பண்ணவர் காதை வெட்டுறாரு. மீன் வெட்டி பழக்கம், அதனால டார்கெட் பண்ணார். தலை எப்படியாவது வெட்டணும். வெட்டி அது ஏசாமி காட்டி கொடுக்குறானுங்க, பிடிச்சின்னு போறானுங்க, விடக்கூடாதுன்னு தலை வெட்டுறேன்னு காதை வெட்டி போட்டான். ஆண்டவர் பாருங்க, அந்த இடத்துல வன்முறை மாத்திரம் நடக்குங்களே, சுகமளிக்கும் கூட்டமும் நடந்துச்சு. ஏசாமி சுகமளிக்கும் கூட்டத்தை நடத்தினார். எப்படி நடத்தினார்? அந்த காதை எடுத்து அப்படியே சுட சுட வெட்டுறான் பாருங்க. அந்த காதை ரத்தம் விழுது, அப்படியே எடுத்து அப்படியே காதை ஒட்டி வச்சுட்டாரா. அப்படியே பைபிள்ல சொல்லுது, அப்படியே அந்த காதை ஒட்டிச்சான், அப்படியே சுகமாயிடுச்சான். அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் சும்மா கற்பனை பண்ணி பாருங்களேன். காது ஒட்டப்பட்டவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்படியே ஏசாமி பின்னாடி போயிட்டான். இவர் தானா கடவுள், இவரை தவிர தேவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னால ரட்சிக்கப்பட்டான்னு நிறைய பேர் சொல்றாங்க. இறையில் படித்தவர்கள் நிறைய பேர் சொல்றாங்க, இது போல அவன் ரட்சிக்கப்பட்டுட்டான், பராபஸ் ரட்சிக்கப்பட்டுட்டான். அந்த கூட்டத்தில் நிறைய பேர் பிலாத்துடைய மனைவி ரட்சிக்கப்பட்டாங்க. ஆண்டவருடைய அந்த வல்லமை பார்த்து அருமையான தேவ பிள்ளைகளை. அப்போ ஏசாமி என்ன சொல்றான்? உன் பட்டயத்தை உரையில போடு. வாசிங்க அந்த வசனத்தை வாசித்து நான் முடிக்கலாம். மத்தேயு 26 நினைக்கிறேன், 52 படிங்க. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையில போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்றாரு இந்த வேற அர்த்தத்தில். ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனம். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகுனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேன் நான் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும்? ஆண்டவர் சொல்றாரு, ஏன்பா எனக்கு தெரியாதா? நான் ஒரு வார்த்தை மேல கூப்பிட்டேனா, பிதாவே அனுப்பு அப்படின்னு சொன்னா ஏராளமான தூதர்கள் இறங்கிடுவாங்க. எனக்கு ஏன் தெரியாதா? ஆனா இப்படியெல்லாம் வேத வசனம் நிறைவேறணும் என்பது தேவ சித்தமா இருக்கிறது. இந்த வேத வாசனம் நிறைவேறுகிறது என்று சொல்லி வன்முறையை கையில் எடுக்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படிக்கு படி கையில் எடுக்கவில்லை. படி வாங்குதல் எனக்குரியது, நான் பதில் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். படி வாங்குதல் ஒரு நாளும் நாம் எடுக்க கூடாது. ஹல்லேலூயா. ஒருவர் நம்மளை நியாயத்திருக்கிறார்கள் என்றால் நாம் மறுபடியும் அவர்களை நியாயத்திருக்க கூடாது. நாம் எல்லாமே பொறுமையாக அமைதியாய் கடைக்க பிடிக்க வேண்டும். ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் இந்த 3 காரியங்கள், ஏசாமுடைய ஜெப வாழ்க்கையும், பிற்பாடு அதாவது காட்டி கொடுக்கப்படுதலும், பிற்பாடு இந்த வன்முறை எப்படி ஆண்டவர் ஒழித்தார் என்பதையும், வன்முறை எப்படி ஆண்டவர் டீல் பண்ணார், அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணார் என்பதையும் இந்த கெத்செமனே தோட்டம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம்.